الحمد لله رب العالمين وهو ولي الصالحين ولا عدوان إلا على الظالمين وصلى الله وسلم على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. قال الله سبحانه وتعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم وأزلفت الجنة للمتقين غير بعيد هذا ما توعدون لكل أواب حفيظ من خشي الرحمن بالغيب وجاء بقلب منيب ادخلوها بسلام ذلك يوم الخلود لهم ما يشاءون فيها ولدينا مزيد. எல்லா புகழும் புகழ்ச்சியும் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே என்றென்றும் உரித்தானது. அவன் இரக்கமுள்ளவன், கருணையாளன், அடக்கியாலும் வல்லமையுள்ள ரப்பு ஒரே நாயன். வணங்கப்பட தகுதி வாய்ந்த நாயன் ஒரே ஒருவன், அவன் மாத்திரமே. அல்லாஹ்வுடைய ஸலவாத்தும் அல்லாஹ்வுடைய சலாமும் இறுதி நபியாக இந்த உலகத்துக்கு அல்லாஹ்வின் அருளாக அனுப்பப்பட்ட எங்கள் உயிரிலும் மேலான காரூண்ய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாருடைய கண்ணியமான சஹாபாக்கள், அவர்களை துயர்ந்து வந்த சலஃபு சாலிஹீன்கள், கண்ணியமான உலமாக்கள், முஹத்திஸீன்கள், ஃபுகஹாக்கள் எல்லோர் மீதும், ஈமானிய சமூகத்தை இந்த மண்ணிலே உருவாக்கிவிட்டு இந்த உலகை விட்டு பிரிந்து மண்ணறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய ஈமானிய சகோதரர்கள் எல்லோர் மீதும் எங்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் கருணையும் என்றென்றும் உண்டாவதாக என்று பிரார்த்தித்தவனாக, அன்பான கண்ணியமான சகோதரர்களே, நானும் நீங்களும் எப்போதும் அல்லாஹ்வை உண்மையாக பயந்து நடந்து கொள்ள வேண்டும். எங்கள் எல்லோருக்கும் அல்லாஹ்வோடு இருக்கின்ற உறவு அது எப்போதும் உண்மைப்படுத்தப்படுகின்ற நிலையிலே எங்களுடைய வாழ்க்கை அமைய வேண்டும். எங்களுடைய பேச்சால், எங்களுடைய செயல்களால், எங்களுடைய எண்ணங்களால், எங்களுடைய இபாதத்துகளால் முழுக்க முழுக்க அல்லாஹ் கண்ணியப்படுத்தப்பட வேண்டும். படைத்த அல்லாஹ் எங்களை ஆளுகிறான், எங்களை கண்காணிக்கிறான் என்ற பயத்தோடு, நடுக்கத்தோடு இந்த உலகத்திலே வாழ்ந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் உண்மையான முத்தகீங்களாக வாழ்ந்து, ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய மகத்தான பாக்கியத்தை ரப்பு அல்லாஹ் தந்தருள்வானாக. நாளை மறுமையில் நபிமார்கள், சுகதாக்கள், சாலிகான நல்லடியார்களோடு உயர்ந்த சுவர்க்கமான ஃபிர்தௌஸ் என்ற சுவர்க்கத்தில் ஒன்றாக இருக்கும் பாக்கியத்தையும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. அன்பான கண்ணியமான சகோதரர்களே, நாங்கள் எப்போதும் தனிமை என்று வருகின்ற போது அல்லாஹ்வோடு நாணயமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான், சுவர்க்கம் நரகம் என்பதை தீர்மானிப்பதில் ஆகப்பெரிய ஒரு அளவுகோலாக அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். மனிதன் செய்கின்ற நல்ல அமல்கள் எல்லாம் முழுக்க முழுக்க அந்த அமலிலே இஹ்லாஸ் இருக்க வேண்டும் என்பதனுடைய தத்துவம் என்ன தெரியுமா? படைத்த அல்லாஹ்வை கண்ணியப்படுத்துவது என்பதுதான். வமா கதருல்லாஹ ஹக்க கத்ரிஹி வல் அர்து ஜமீஅன் கப்லத்துஹு யௌமல் கியாமா என்று அல்லாஹ் சொல்கிறான். மக்காவிலே வாழ்ந்த மனிதர்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைத்ததை அல்லாஹ் சொல்கின்ற போது, அல்லாஹ்வை இவர்கள் கண்ணியப்படுத்த வேண்டிய முறையிலே கண்ணியப்படுத்தவில்லை என்றுதான் அல்லாஹ் சொல்கிறான். அந்த வகையிலே ஷிர்க் இல்லாமல் வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை, அதே நேரத்திலே
ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற அமலை செய்கின்ற அதே நேரத்தில் அந்த அமல்களின் ஊடாக அல்லாஹ்வை கண்ணியப்படுத்த வேண்டும் என்பது முக்கிய ஒரு கருப்பொருளாக இருக்கிறது. மனிதன் எவ்வளவு பெரிய அமலாளியாக இருந்தாலும் அவன் அல்லாஹ்வை சரியாக விளங்கி அமல் செய்கிறார் என்பதை பறைசாட்டுகின்ற ஒரே ஒரு இடம்தான் தனிமை என்ற இடம். அன்பார்ந்த கண்ணியமானவர்களே, அதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த ஹதீஸை நானும் நீங்களும் எப்போதும் ஆழமாக சிந்தித்து யோசிக்க வேண்டிய கடமைப்பட்டுள்ளவர்களாக இருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா அஅலமன்ன அக்வாமன் மின் உம்மதி யஅதூன யௌமல் கியாமத்தி பிஹஸனாத்தின் அம்சாலி ஜிபாலி திஹாமா என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். என்னுடைய கூட்டத்தை, என்னுடைய உம்மத்தில் ஒரு ஷாராரை பற்றி நான் நன்கு தெரிந்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவர்கள் உலகத்தில் வாழும் போது அதிகமாக அமல் செய்கின்ற அமலாளிகளாக இருந்தார்கள். அவர்கள் செய்த அமல் எந்த அளவுக்கு நன்மையானதாக இருந்ததென்றால், திஹாமா என்று சொல்கின்ற அரேபிய தீபகற்பத்தில் உள்ள ஒரு பிரமாண்டமான மலையை உதாரணமாக காட்டி சொன்னார்கள். அந்த பெரிய மலை அளவுக்கு அமல்களோடு மறுமை நாளிலே எனக்கு விமோசனம் கிடைக்கும் என்று எதிர்பார்த்து வருவார்கள். ஆனால் அவர்கள் அல்லாஹ்வுக்கு முன்னால் குள்ளநரியாக செயல்பட்டிருக்கிறார்கள். படைத்த அல்லாஹ்வை புரியாதவர்களாக செயல்பட்டிருக்கிறார்கள். மக்களோடு மக்களாக ஒன்றரை கலந்து நல்லவனாக வாழ்கின்ற அதே நேரத்தில் தனிமை என்று வருகிற போது அல்லாஹ்வை மதிக்காதவராக வாழ்ந்திருக்கிறார்கள். அதனால் ஏற்படுகின்ற பாரிய விளைவு என்ன என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் போது, அந்த பெரிய அமலாளிகள் நன்மையோடு வருவார்கள். ஃபயஜஅலஹல்லாஹு ஹபாஅம் மன்சூரா, அந்த பெரிய நன்மைகள் எல்லாவற்றையும் அல்லாஹ் புழுதியாக ஆக்கி பெருமதி அற்றதாக ஆக்கி போட்டு விடுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சஹாபாக்கள் இந்த ஆச்சரியமான நிகழ்வை கேட்டுவிட்டு கேட்டார்கள், மன்ஹும் யா ரசூலல்லாஹ் ஃபகத் காபு வ கஸிரு, கைசேதமும் நஷ்டமும் படுகின்ற அந்த கூட்டத்தார்கள் யார் யா ரசூலல்லாஹ்? சிஃப்ஹும் லனா வ ஜல்லிஹிம் லனா என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நபியே, அப்படி கைசேதப்படுகின்ற நஷ்டவாளர்கள் யாரென்று எங்களுக்கு அடையாளப்படுத்தி தெளிவுபடுத்துங்கள் என்று கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹும் மின் ஜில்தத்தினா, அவர்கள் எங்களோடு ஒன்றாக இருக்கக்கூடிய எங்களை சார்ந்தவர்கள், மின் இஹ்வானினா, எங்களுடைய இஸ்லாமிய சகோதரர்கள். அவர்கள் நல்ல அமலாளிகளாகத்தான் இருந்தார்கள். மக்களோடு மக்களாக யகூமூன பில்லைலி மா தகூமூன், நீங்கள் இரவு தொழுகையிலே ஈடுபடுவதை போல அவர்களும் மக்களோடு மக்களாக அந்த தொழுகையிலே ஈடுபாடு காட்டுகிறவர்களாகத்தான் இருந்தார்கள். அமலாளிகள் வெளிப்படையிலே நல்ல அமலாளிகள் அவர்கள். மறுமையிலே திகாமா என்ற மலை அளவுக்கு நன்மையோடு வருவார்கள் என்றால் அந்த அமலிலே கலங்கமில்லாததாகத்தான் நிச்சயமாக இருந்திருக்க வேண்டும். அந்த அமல் மொத்தத்தில் கபூலாக்கப்பட்ட அமலாகத்தான் செய்திருப்பார்கள். அதனால் தான் அவ்வளவு பெரிய அமலாளியாக மறுமையிலே வருவார்கள் என்று நபி சொன்னார்கள். ஆனால் அந்த நன்மைகள் எல்லாம் புழுதியாக ஆக்கப்பட்டதற்கான காரணத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் போது இப்படி சொன்னார்கள், அவர்கள் அமலாளி, ஆனால் வைதா ஹலவ் பிமஹாரிமில்லாஹ், அவர்கள் தனிமை என்று வந்து விடுமாக இருந்தால், யாரும் பார்க்க கேட்க ஆள் இல்லை, ஊரை விட்டு நாடு கடந்து வேறொரு ஊருக்கு போயிருக்கிறார், மற்றொரு நாட்டுக்கோ மற்றொரு ஊருக்கோ பஸ்ஸிலோ பயணிக்கிற நேரத்தில் தனிமை என்று வருகிற நேரத்திலே ஹராம் ஒன்றை செய்வதற்குரிய வாய்ப்பு அவனுக்கு கிடைக்கின்ற போது அதை சீர்குலைத்து சர்வ சாதாரணமாக தனிமையிலே பாவம் செய்கின்றவர்களாக இருந்தார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த ஹதீஸ் பேசுகிற என்னையும் கேட்கின்ற ஒவ்வொருவரையும் அச்சுறுத்துகின்ற ஒரு ஹதீஸ். கண்ணியமான சகோதரர்களே, சர்வ சாதாரணமாக இன்று கையடக்க தொலைபேசி தனிமையிலே என்று வந்துவிட்டால் அல்லாஹ் என்ற அச்சம் மாத்திரம்தான் ஒரு மனிதனை தடுக்குமே தவிர பார்க்க கேட்க யாரும் இல்லை. சில பேருக்கு இரவிலே நீண்ட நேரம் தூக்கம் இல்லை.
மனைவி பக்கத்திலே தூங்குகிறாள். ஆனால் போனிலே நேரத்தை கடத்துகின்ற பல பேரை வரலாற்றிலே பார்த்தால் பாவமான அந்த காரியங்களை அப்படியே பார்த்து பார்த்து நேரம் கடத்துகிறதை பார்க்கலாம். சர்வ சாதாரணமாக பாவத்தை 4 பேருக்கு முன்னால் பேசுகிறதை பார்க்கலாம். பேஸ்புக் என்பது இருக்கிறதே நரக படுகொலையை நோக்கி கொண்டு போகும் ஒரு நேரத்திலே, இல்லாவிட்டால் ஒரு மனிதனை சுவர்க்கத்தை நோக்கியும் வழிகாட்டுகின்ற ஒன்றாக மைக்கத்தியை விட கடும் கூர்மையான ஒன்று என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. கண்ணியமான பெருமக்களே, எப்போதும் ஒரு மனிதன் பேசுகிற நானும் கேட்கின்ற நீங்களும் எங்களுடைய ஈமான் சரியானதா இல்லையா என்பதை அதற்கு சாட்சி நாங்கள் தான். பலில் இன்சானு அலா நஃப்ஸிஹி பஸீரா, ஒரு மனிதனுக்கு எதிராக அவனேதான் சாட்சி, அவனேதான் அவன் நல்லவனா இல்லையா என்பதற்கான ஆதாரம். நான் நல்லவனா இல்லையா என்பதற்கு மனச்சாட்சி ஆதாரம். கண்ணியமான பெருமக்களே, அந்த வகையிலே எப்போதும் தனிமை என்று வருகிற நேரத்திலே அல்லாஹ்வோடு நாணயமாக நடந்து கொள்கிறோமா இல்லையா என்பதை வைத்துத்தான் நாங்கள் எங்களின் ஈமானை மீள் பரிசீலனை செய்ய வேண்டும். அதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனிமை என்று வருகின்ற அந்த நிலையிலே படைத்த அல்லாஹ்வின் அச்சத்தால் கண்ணீர் வடித்து அழுகிற மனிதன் இருக்கிறானே, அவன் அல்லாஹ்வை சரியாக விளங்கினால் மாத்திரம்தான் அவன் தனிமையிலே அழுவான் என்பார்களே. அவன் நடுநிசையிலே எழும்பி தொழுவான், அல்லாஹ்விடத்திலே கெஞ்சுவான், அவனால் நிகழ்ந்த தவறுகளை குறித்து வருந்துவான். யா அல்லாஹ், என்னை குற்றம் பிடித்து விடாதே என்று அல்லாஹ்விடத்திலே ஏங்குவான். கண்ணியமான சகோதரர்களே, குர்ஆனுடைய ஆயத்துகளை வைதா சமிஉ மா உன்ஸில இலை, உங்களுக்கு இறக்கப்பட்ட நபியே வசனங்களை அந்த நபி தோழர்கள் கேட்டால் உடனே அவர்கள் அழ ஆரம்பித்து விடுவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். நபிகளார் சொன்னார்கள், லை அலிஜன் நார ரஜுலுன் பக்கா மின் ஹஷியத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அச்சத்தால் தனிமையில இருந்த ஒரு மனிதன் அழுகிறான். அவன் அழுகிறான், ஒன்று அவன் அல்லாஹ்வின் தண்டனையை நினைத்து அழுகிறான், இல்லாவிட்டால் வாழ்க்கையிலே அல்லாஹ் அவனுக்கு கை கொடுத்த கட்டங்களை நினைத்து ஆனந்தமாக அல்லாஹ்வை நினைத்து நியாமத்தை நினைத்து கண்ணீர் வடிக்கிறான். படைத்த அல்லாஹ் எனக்கு நேரான வழியை காட்டி இருக்கிறான், நான் வழிகேட்டிலே பிழையான ஒன்றை சரியென்று நினைத்து செய்து கொண்டிருந்த நேரத்திலே குர்ஆன் ஹதீஸ் என்ற தெளிவான ஒரு பார்வையின் நிழலுக்கு கீழால் அல்லாஹ் என்னை நிழல் பெற வைத்து அழகாக அமல் கபூலாக்கப்படுகிற அந்த விதத்தை எனக்கு அல்லாஹ் கற்றுத்தந்தான் என்று அல்லாஹ்வை நினைத்து நினைத்து கண்ணீர் வடிக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வை ஒரு மனிதன் நினைத்து கண்ணீர் வடிக்கின்ற அந்த கண்ணீர் இருக்கிறதே, படைத்த அல்லாஹ்விடத்தில் நபிகளார் சொன்னார்கள், 2 துளிகள் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது, 2 அடையாளங்கள் அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமானது, அதை விட அல்லாஹ்வுக்கு பிடித்தமான ஒன்று இல்லை என்று நபிகளார் சொன்னார்கள். அந்த 2 துளிகள், ஒன்று கத்ரத்து துமூஇன் மின் ஹஷியத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அச்சத்தால் ஒரு மனிதன் தனிமையில இருந்து கண்ணீர் வடிக்கிறான். அந்த கண்ணீரை விட அல்லாஹ்விடத்தில் மேலான ஒன்றும் கிடையாது என்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போன்று ஒரு மனிதன் யுத்த களத்திலே அவன் காயப்பட்டு அந்த காயத்திலிருந்து வடிந்தோடுகிற இரத்த துளி என்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போன்றுதான் 2 அடையாளங்கள் என்று நபிகளார் சொல்லும்போது அல்லாஹ்வுடைய பாதையிலே அவன் வெட்டப்பட்ட காய அடையாளம், அதே போன்றுதான் ஒரு மனிதன் ஃபர்லான கடமைகளை செய்கின்ற நேரத்தில் அந்த கடமையை செய்கின்ற போது அவனின் உடம்பிலே ஏற்பட்ட அடையாளம் என்னங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நல்ல சாலிகான மனிதர்களுடைய நெத்தியிலே அந்த சுஜூதுடைய அடையாளங்கள், அந்த கரண்டை கால் அந்த அப்படியே நிலத்திலே பட்டு பட்டு உண்மையாக தொழுத மனிதர்கள் தேய்ந்து போயிருக்கிற அடையாளங்கள், நடந்து போகிற வருகிற நேரத்திலே அல்லாஹ்வுடைய ஃபர்லை நிறைவேற்ற போகின்ற வழியிலே ஒரு மனிதன் விபத்துக்குள்ளாகிறான், அந்த மனிதனுடைய உடம்பில் ஏற்பட்ட அடையாளங்கள் படைத்த அல்லாஹ்வுக்கு விருப்பமானது என்ற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமான சகோதரர்களே, நாளை மறுமையிலே சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ தில்லிஹி யௌம லா தில்ல இல்லா தில்லுஹு, அல்லாஹ்வுடைய நிழலை தவிர வேறு எந்த நிழலும் இல்லாத அந்த மறுமை நாளிலே மனிதர்களின் உடம்பில் இருந்து வடிகின்ற வியர்வை வெள்ளமாக பெருக்கெடுத்து ஓடுகின்ற நேரத்திலே அல்லாஹ் 7 கூட்டத்தார்களுக்கு நிழல் கொடுக்கிறான். அதிலே ஒரு மனிதரை நபிகளார் இப்படி அடையாளப்படுத்தினார்கள், வரஜுலுன் ஸக்கரல்லாஹ காலியன் ஃபஃபாதத் ஐனாஹு, அல்லாஹ்வை தனிமையிலே இருந்து நினைக்கிறான், அல்லாஹ்வை தனிமையிலே
இருந்து நினைக்கிறான். அந்த மனிதன் அல்லாஹ்வின் வல்லமையை, அல்லாஹ்வுடைய கருணையை, அல்லாஹ்வுடைய நிஅமத்தை, அல்லாஹ்வுடைய உபகாரத்தை கைதாங்கிய கட்டங்கள், ஆபத்தின் போது அல்லாஹ் என்னை காப்பாற்றிய விதங்கள் நினைத்து நினைத்து கண்ணீர் வடிக்கிறான், அழுகிறான். அழுகிற மனிதனை அல்லாஹ் நிழல் கொடுத்து மறுமையிலே மேன்மைப்படுத்துவார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். லையல் ஜன்னார ரஜுலும் பகா மின் ஹஷியத்தில்லாஹ். அல்லாஹ்வுடைய அச்சத்தால் கண்ணீர் வடித்து அழுத ஒரு மனிதன் ஒரு நாளும் நரகம் போக மாட்டார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பத்ர் யுத்தத்திலே கலந்து கொண்ட சஹாபாக்களை குறித்து லையல் ஜன்னார ரஜுலுன் ஷஹீத பத்ரன் என்றார்கள். அதே சொல்லை தான் இதற்கு பயன்படுத்தினார்கள். கண்ணியமானவர்களே, அந்த வகையிலே எப்போதும் நானும் நீங்களும் அல்லாஹ்வை தனிமையிலே அஞ்சுகின்றவர்களாக இருக்க வேண்டும். எங்களுடைய ஈமான் சரியாக இருக்கிறதா இல்லையா என்பதை உண்மையான வடிவம், சரியான உண்மையான நிலைக்கு வருவதாக இருந்தால், தனிமை என்று வருகிற நேரத்தில் எனக்கும் உங்களுக்கும் உள்ள அல்லாஹ்வோடு உள்ள தொடர்பு என்ன, எந்த அளவுக்கு நானும் நீங்களும் அல்லாஹ்வை மதிக்கிறோம் என்பதை தான் எங்களுக்கே தீர்மானிக்கலாம். அதனால் தான் நபிகளாருடைய அமல்களில் ஏராளமான அமல்களை எடுத்து பார்த்தால் ரகசியமான அமலாகத்தான் இருந்திருக்கிறதை பார்க்கலாம். முன்பின் சுன்னத்துகளை இடையிடையே பள்ளிவாயிலே தொழுவார்கள். ஆனால் அதிகமான நேரங்களில் வீட்டிலே இருந்து ரகசியமாக தொழுவார்கள். வீட்டிலே இருந்து நிறைய அமல்களை செய்வார்கள். நபிகளார் மிக அருமையாக சொன்னார்கள், வஸல்லு பில்லைலி வன்னாசு நியாம் ததுகுலுல் ஜன்னத பிஸலாம் என்று சொன்னார்கள். மனிதர்கள் எல்லாம் இரவிலே தூங்கிக் கொண்டிருக்கிற நேரத்தில் நடுநிசியிலே எழும்பி நீங்கள் அல்லாஹ்வை தொழுங்கள், ஈடற்றமாக சுவர்க்கம் போவீர்கள் என்று சொன்னார்கள். நடுநிசியிலே எழும்பி தொழுகின்ற போது அவரை பார்க்க கேட்க யாரும் இல்லை. கண்ணியமான சகோதரர்களே, அவரை பார்க்க கேட்க தட்டி கேட்க யாரும் இல்லை. அவர் தொழுகிறாரா, இல்லாவிட்டால் வீட்டுக்குள்ளே தூங்குகிறாரா, வெளி உலகத்துக்கு தெரியாது. அவனை நடுநிசியிலே தியாகத்தோடு எழும்பி தொழ வைத்தது அல்லாஹ்வோடு உள்ள நெருக்கம் மாத்திருந்தான். அன்பார்ந்தவர்களே, அந்த வகையிலே எப்போதும் ஒரு மனிதன் அல்லாஹ்வோடு நெருக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். தனிமை என்று வருகிற நேரத்தில் தான் நிறைய மனிதர்கள் பாவம் செய்கிறதை பார்க்கலாம். நான் ஆரம்பத்தில் சொன்ன ஹதீஸை ஆழமாக சிந்தித்து பார்த்தோம் என்றால், எவ்வளவு பெரிய அமலாளி அவனின் அமலை அவன் செய்கின்ற போது அந்த அமல் அவனை திருத்துகிற உச்சகட்டமான திருத்தம் தனிமை என்ற நிலைப்பாடுதான். கண்ணியமானவர்களே, அவன் தனிமையிலே அல்லாஹ்வோடு நாணயமாக, அவன் பாவம் செய்யாத மனிதனாக, விட்டு விலகியவனாக தனிமையிலே இல்லாவிட்டால், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், தொழுகை மானக்கேடான வெறுக்கத்தக்க காரியங்கள் இருந்து அவனை தடுக்கும் என்று சொல்கிற அந்த ஆயத்து அவனிடத்திலே பசுமையாக இல்லை என்று அர்த்தம். அவனுடைய அமல் அவனை திருத்தி இல்லை என்று அர்த்தம். அவனுடைய அமல் ரூஹானியத்தாக இல்லை என்று அர்த்தம். அவனுடைய அமலிலே குறை இருக்கிறது என்று அர்த்தம். அவன் தனிமையிலே போனிலே படம் பார்க்கிறான், போனிலே மோசமான படங்களை பார்க்கிறான். சில பெண்மணிகள் மனைவிமார் விரக்தி அடைந்து, என் கணவரே எனக்கு ஆபாசமான படத்தை கொண்டு வந்து காட்டுகிறாரே, தொல்லையாக இருக்கிறது என்று தூண்டுவதற்காக மோசமான உணர்வுகளோடு மிருக உணர்வுகளை அங்கே தீர்ப்பதற்காக எத்தனை பேர் இப்படி கையடக்க தொலைபேசிகளை தனிமையிலே பயன்படுத்துகிறதை பார்க்கலாம். தூங்குகிற நேரத்தில் அந்த ஹெட்போனை காதிலே அடித்துக் கொண்டு சங்கீதத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற நிலைமையிலே மரணித்தவர்கள் உலகில் எத்தனை பேர் அன்பார்ந்தவர்களே. எனவே எப்போதும் படைத்த அல்லாஹ்வோடு நாணயமாக நடந்து கொள்வோமாக. எனக்கும் உங்களுக்கும் தனிமையிலே பாவம் செய்யும் உணர்வு இருக்கும் என்றால் படைத்த அல்லாஹ்விடத்திலே அதற்காக பாதுகாப்பு தேடுவோமாக. நபிகளார் மிக அருமையாக கேட்டார்கள், அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா வ ஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா அன்த வலியுஹா வ மௌலாஹா என்று கேட்டார்கள். ஆச்சரியமான துஆ. யா அல்லாஹ், இந்த நஃப்ஸுக்கு ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா, உன்னை பத்தி அச்சத்தா யா அல்லாஹ், பயத்தா யா அல்லாஹ், அன்த வலியுஹா வ மௌலாஹா, இதற்கு பொறுப்பானவனாக பாதுகாவலனாக இந்த கல்விலே கெட்ட
எண்ணங்கள் வராமல் இன்ன நஃப்ஸல் அம்மாரத்துன் பிஸ்ஸூஇ இல்லா மா ரஹிம ரப்பி, உள்ளம் பாவத்தை தூண்டக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹ் யாருக்கு அருள் செய்தானோ அவர்களை தவிர என்று அல்லாஹ் சொல்கிறானே. அந்த அடிப்படையிலே படைத்த அல்லாஹ்விடத்திலே கெஞ்சி என்ற உள்ளத்துக்கு பொறுப்பானவனாக இருக்கிற நீ எனக்கு தக்வாவை தாயா அல்லாஹ் என்று நபிகளார் கேட்டார்கள். ஒரு கட்டத்திலே நபிகளார் அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஹஷ்யதக், யா அல்லாஹ் உன்னை பற்றி அச்சத்தை என்ற உள்ளத்தில் ஏற்படுத்தி யா அல்லாஹ் அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக, எப்போதும் உன்னை நினைத்து வாழுகின்ற ஒரு வாழ்க்கையை வாழ எனக்கு நீ உதவி செய்ய அல்லாஹ் என்று நபிகளார் துஆ கேட்டார்கள். அல்லாஹ் தஆலா தனிமையிலும் பரகசியத்திலும் எப்போதும் படைத்த அல்லாஹ்வோடு நாணயமாக நம்பிக்கையாக உண்மையான தக்வா உள்ள மனிதர்களாக வாழ எனக்கும் உங்களுக்கும் எல்லோருக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வ ஹுவ வலிய்யுஸ் ஸாலிஹீன் வ லா உத்வான இல்லா அலல் ஸாலிமீன். وصلى الله وسلم على سيد الأنبياء والمرسلين نبينا وحبيبنا ورسولنا محمد بن عبد الله وعلى آله وأصحابه غر الميامين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد, அன்பான கண்ணியமான சகோதரர்களே, சஹாபாக்கள் என்ற பெருமக்கள் அவர்கள் எப்போதும் அல்லாஹ்வோடு தனிமையிலே எப்படி உறவாட வேண்டும், அல்லாஹ்வோடு நாணயமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பது மாத்திரமல்ல, இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற போது நான் ஈடேற்றமாக அல்லாஹ் என்னை பொருந்தி கொண்ட நிலையிலே நான் மௌத்தாக வேண்டும் என்ற அந்த பயிற்சியை தான் நபிகளார் ஆழமாக மனதிலே விதைத்தார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பீர் மவுனா என்ற ஒரு சம்பவம் வரலாற்றிலே கலங்கத்தை ஏற்படுத்திய வரலாறு. நபிகளார் ஒரு மாத காலம் சபித்து அந்த 5 நேர தொழுகையிலையும் குனூத்துன் நாசிலா ஓதினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபி மதீனாவில் இருக்கிறார்கள். இஸ்லாத்தை அறிந்து கொள்ள பலரும் ஆவலோடு இருக்கிறார்கள். ஆழ்த்தாரும் என்று கேட்டார்கள். நபிகளாருக்கு மறைவான அறிவு இல்லை, நடக்க போவது என்ன என்று அல்லாஹ் வஹியாக அறிவிக்கவில்லை. அதனால் நபிக்கு தெரியாது. இஸ்லாத்தை நோக்கி அலையலையாக மனிதர்கள் வர வேண்டும் என்று பேராவல் கொண்ட நபிகளார் வந்தவரின் தகவலை அப்படியே நம்பி 70 ஹாஃபில்களை குர்ஆஉ ஸஹாபா 70 இளைஞர்கள் இளம் சஹாபாக்களை நபிகளார் அனுப்பினார்கள். பள்ளி பறவைகளாக பள்ளியில இருந்து சமூக பணி செய்தவர்கள். இரவிலே குர்ஆனை மனப்பாடம் செய்து பாராயணம் செய்வார்கள். பகலிலே பாலைவன பெருவெளியிலே நடமாடி அங்கே விறகு கட்டைகளை கொண்டு வந்து கெட்டு கட்டாக ஆக்கி அதை விலை பேசி விற்று அஸ்ஹாபு சுஃபா என்ற மதீனத்து திண்ணை தோழர்களுக்கு சாப்பாடுகளுக்குரிய ஏற்பாடுகளை செய்த சமூக பணியாளர்கள் அவர்கள். பள்ளி பறவைகளாக இளம் சஹாபாக்கள் நபிகளார் மறுமையை நோக்கி உருவாக்கிய இந்த சமுதாயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அந்த சஹாபாக்களின் இதயத்திலே எதை ஏற்படுத்தினார்கள் என்பதை அவர்களின் வரலாறு பறைசாட்டுகிறது. அவர்கள் அனுப்பப்பட்டு திடீரென்று 200 குதிரைப்படை வீரர்களால் முற்றுகையிடப்பட்டு கடுமையாக தாறுமாறாக அந்த சஹாபாக்கள் தாக்கப்பட்டார்கள். ஒவ்வொருவரும் உயிரோடு போராடுகிற அந்த கட்டத்திலே படைத்த அல்லாஹ்விடத்திலே ஒரு துஆ கேட்டார்கள். அல்லாஹும்ம பல்லிக் அன்னா நபியனா அன்னா கத் லகீனாக ரதீனா அன்க வரதீத அன்னா. யா அல்லாஹ், இந்த இடத்தில் தஅவா செய்ய வேண்டும் என்று, இஸ்லாத்தை நோக்கி மக்கள் வர வேண்டும் என்று நம்பி எங்களை அனுப்பிய அல்லாஹ்வுடைய நபி மதீனாவில் இருக்கிறார். அவருக்கு என்ன நடந்தது என்று என்றுமே தெரியாது. யா அல்லாஹ், எங்களுடைய நபிக்கு நாங்க மௌத்தாகிற நேரத்தில் உன்னை பொருந்தி கொண்ட நிலையிலும் நீ எங்களை பொருந்தி கொண்ட நிலையிலும் தான் உன்னை சந்தித்தோம் என்ற இந்த இறுதி ஹுஸ்னுல் காத்திமா எங்களுக்கு கிடைத்தது என்ற இந்த செய்தியை எங்களுடைய நபி மதீனால இருக்கிறார். அவருக்கு எத்தி வச்சிட்டு யா அல்லாஹ், மதீனால இருக்கிற நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த வஹியை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய நபியே, நீங்கள் அனுப்பிய குர்ஆஉ ஸஹாபா அந்த 70 பேரும் அங்கே கொலை செய்யப்பட்டு விட்டார்கள். அவர்கள் அல்லாஹ்விடத்தில் ஒரு துஆ கேட்டார்கள். அந்த துஆவின் அடிப்படையில் தான் அல்லாஹ் இந்த செய்தியை உங்களுக்கு எத்தி வைக்குமாறு என்னை அனுப்பினான் என்று மிக மிக நபிகளார் கவலைப்பட்டார்கள். படிக்க வேண்டிய பாடம் என்ன தெரியுமா? இந்த மண்ணிலிருந்து பிரிகிற நேரத்தில் அல்லாஹ் என்னை பொருந்தி கொள்ள வேண்டும். படைத்த அல்லாஹ் என்னை திருப்தியோடு என்னை எடுக்க வேண்டும். படைத்த அல்லாஹ்
அல்லாஹ்வை திருப்தியாக சந்திப்பதாக இருந்தால் இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் சும்ம இஸ்தகாமு ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா அல்லா தகாஃபு வலா தஹ்ஸனு வஅப்ஷிரு பில் ஜன்னத்தி அல்லதி குன்தும் துஅதுன் நஹ்னு அவுலியாஉக்கும் ஃபில் ஹயாத்தி துன்யா வ ஃபில் ஆখিরা. குர்ஆன் மிக அருமையாக சொல்கிறது, இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், எங்கட ரப்பு அல்லாஹ் என்று சொல்லி அந்த கொள்கையில படைத்த அல்லாஹ்வை சரியாக விளங்கணும். அஸ்மாஉல் ஹுஸ்னாவுக்கு ஏன் அவ்வளவு பெரிய அர்த்தம், ஏன் அவ்வளவு பெரிய சிறப்பு இருக்கிறது என்று ஹதீஸிலே பார்த்தால் ஒவ்வொரு அல்லாஹ்வுடைய சிபத்தையும் சரியாக விளங்க வேண்டும். படைத்த அல்லாஹ்வை சரியாக விளங்க வேண்டும். படைத்த அல்லாஹ்வின் நிஅமத்தை வாழ்க்கையில உணர வேண்டும். படைத்த அல்லாஹ் அன்போடு பார்க்க வேண்டும். படைத்த அல்லாஹ் கருணையாளன், என்னை கைவிட மாட்டார் என்று ஆழமாக நம்ப வேண்டும். சோதனையான கட்டத்தில் உள்ளத்துக்கு வேதனையான சந்தர்ப்பங்களில் படைத்த அல்லாஹ் எனக்கு எப்பவோ செய்த அருள்களை நினைத்து நினைத்து இது என்ன சோதனை, இன்னும் என்னை நெருக்கமாக்கத்தான் அல்லாஹ் இந்த சோதனை எனக்கு தந்திருக்கிறான். கருணையுள்ள ரப்பு அல்லாஹ், அன்று கைவிடாத ரப்பு அல்லாஹ் இன்றும் என்னை கைவிட மாட்டான். எனக்கு இந்த சோதனையை தந்திருப்பது நான் பொறுத்தால் இன்னும் என்னை அவன் நெருக்கமாக்குவதற்காக படைத்த அல்லாஹ் அன்போடு பார்க்கிறது. ஹுப்புல்லாஹ், அல்லாஹ்வை நேசிக்கிறது. அல்லாஹ்வை நேசிக்க நேசிக்க அல்லாஹ் எங்களை நேசிப்பான். அல்லாஹ் ஒரு அடியானுக்கு கை கொடுக்கிற ஒரே ஒரு இடம் சக்கராத்துடைய நேரம். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, மலக்குமார்கள் சக்கராத்துல இறங்கி நீங்க பயப்படாதீங்க, நீங்க கவலைப்படாதீர்கள், நீங்க உங்களோடு உலகத்துல இருந்த மாதிரி நாங்க துணையாக இருப்போம், நல்ல மனிதனாக உலகத்துல நீங்க வாழ்ந்திருக்கிறீங்க, உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சுவர்க்கம் கிடைக்க இருக்கிறது, நீங்க சந்தோஷப்படுங்கள் என்று சக்கராத்துல தான் அல்லாஹ் ஒரு அடியானுக்கு சரியாக உதவி செய்கிற இடம். அன்பார்ந்த கண்ணியமான பெருமக்களே, எனவே எப்போதும் நானும் நீங்களும் படைத்த அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை ஏற்படுத்த வேண்டுமாக இருந்தால் எங்கள்கிட்ட இரவு தொழுகை தொழுகிற பழக்கம் இருக்க வேண்டும். ஆக குறைந்தது ஒரு ரக்காத் வாழ்க்கையில ஒரு சுப்ஹானல்லாஹ் அதை விட்டு விடக் கூடாது. எங்களால் முடிந்த அளவுக்கு நீண்ட நேரம் இரவு தொழுகை தொழுகிற பழக்கம் எங்கள்கிட்ட இருக்கணும். சதக்காக்களை ரகசியமாக செய்கிற பழக்கங்கள் இருக்கணும். லுஹா தொழுகை எப்போதும் நாங்க விட்டுவிடக் கூடாது. எந்த சந்தர்ப்பத்திலையும் கண்ணியமான சகோதரர்களே, 4 பேருக்கு தெரிய வேண்டும் என்று செய்வதை விட அல்லாஹ்வுக்கு மாத்திரமாக அல்லாஹ் என்னை பொருந்திக் கொள்ள வேண்டும் என்று ரகசியமாக செய்கிற அந்த அமல்கள் அதிகப்படுத்த வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, விருந்தோம்பலுக்காக வந்த ஒரு நபி தோழரை அழைத்து சென்ற சஹாபி அன்சாரி தோழர் வீட்டிலே கேட்டால் சாப்பிடுவதற்கு பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான் உணவுண்டு, எனக்கும் இல்லை உங்களுக்கும் இல்லை, வறுமை கோட்டுக்கு கீழால் வாழ்ந்தவர்கள். நபியுடைய விருந்தாளியை உபசரித்தால் அல்லாஹ் என்னை பொருந்திக் கொள்வான். இரவிலே பிள்ளைகளை அரவணைத்து தூங்க விடுங்கள், லாம்பை சரி செய்வதை போன்று அணைத்து விடுங்கள், இருட்டாக இருக்கும், உணவை கொண்டு வந்து வையுங்கள், கார் இருளுக்குள்ளே நான் நடிக்கிறேன் சாப்பிடுவதை போன்று வந்த விருந்தாளி வயிறு நிரம்ப சாப்பிடட்டும், அல்லாஹ் என்னை பொருந்திக் கொள்ளட்டும். நடந்த சம்பவத்தை ரகசியமாகவே தான் அந்த சஹாபி வைத்திருந்தார். நபியே, நான் இப்படி செய்தேன் என்று கெட்டித்தனம் பேசவில்லை, அல்லாஹ்வோடு தான் அவருடைய தொடர்பு இருந்தது. கண்ணியமானவர்களே, ஆனால் படைத்த ரப்பு அல்லாஹ், நன்றியுள்ள ரப்பு அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தை இறக்குறான், வயுசிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் கஸாஸா. அந்த நபி தோழரை அழைத்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அல்லாஹ்வே உங்களுடைய சங்கைய, உங்களுடைய நல்ல குணத்தை விருந்தோம்பலை பார்த்து அல்லாஹ் ஆச்சரியப்பட்டு விட்டார் என்று அந்த நபிக்கு ஒரு பெருமையை சேர்த்து சொன்னார்கள். கண்ணியமான சகோதரர்களே, எனவே எப்போதும் நானும் நீங்களும் ஒரு நாளில் மௌத்தாக இருக்கிறோம், ஒரு நாளில் மௌத்தாக இருக்கிறோம். மரணம் வருகின்ற நேரத்தில் ஈடேற்றமான மரணம் வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இலக்கும் போக்குமாக இருக்க வேண்டும். ஒவ்வொருவரும் சந்திக்கின்ற விபத்துகள், திடீரென்று மாரடைப்பு என்கிறோம், திடீரென்று இளம் வயது வாலிபனுக்கு கேன்சர் என்கிறார்கள், திடீரென்று நரம்பு எடுத்திருக்கிறது என்கிறார்கள். பல மாதிரி உலகத்திலே மரணத்தை உலகத்தில் சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். நானும் நீங்களும் சின்ன வயதில் இருக்கின்ற போது மழலை வார்த்தை பேசுகின்ற காலத்திலும் அரவணைத்து தூங்க வைக்கப்படுகின்ற நேரத்திலும் என்றும் உங்களுடைய தாயும் தகப்பனும் தூங்க வைக்கிற போது கலிமாவை காதுக்கு கேட்க சொல்லி சொல்லி வளர்த்த உம்மத்து முஸ்லிம் சமூகம். அன்பார்ந்தவர்களே, பல கோடி மனிதர்கள் அடுத்த நிமிடம் மௌத்தானால் நிரந்தர நரகவாதிய நிலையில் இருக்கும் போது அல்லாஹ் எங்களுக்கு அல்லாஹ்வை அறியக்கூடிய வாய்ப்பை தந்திருக்கிறானா இல்லையா? நபியை சரியாக விளங்குகிற வாய்ப்பு குர்ஆனுடைய சமூகம்
கிப்லாவை முன்னோக்குற சமூகம், சுவர்க்கத்தை நோக்கி பயணிப்பதற்குரிய வழிகாட்டல் தரப்பட்ட சமூகம். அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கிற நியாமத்துக்கு நன்றி உள்ளவர்களாக இருந்து எப்போதும் கு அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களை நீங்க நரகத்திலிருந்து பாதுகாத்துக்கோங்க, உங்களோட குடும்பத்தை நீங்க பாதுகாத்துக்கோங்க என்று சொல்ற அந்த கட்டளை கேட்ப எங்களை நாங்கள் மீள் பரிசீலனை செய்வோம். வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. முஸ்லிம்களையும் இஸ்லாத்தையும் ரஹ்மானை நீ பாதுகாத்தருள்வாயாக. காசாவில் அவலப்படுகின்ற முஸ்லிம் உம்மத்துக்கு நீ கை கொடுத்துடு யா அல்லாஹ். முஸ்லிம்களை பற்றி நீ ஒரு பலத்தை, முஸ்லிம்களை பற்றிய அச்சத்தை காபிர்களின் இதயத்திலே ஏற்படுத்தி விடு யா அல்லாஹ். அல்லாஹும்ம அஇஸ்ஸல் இஸ்லாம் வல் முஸ்லிமீன் வ அதில்ல ஷிர்க வல் முஷ்ரிகீன் வ தம்மிர் அஅதா அத்தீன். அல்லாஹும்ம அலைக பி அஅதாஇல் இஸ்லாம் ஃபஅதில்லஹும் வ ஷத்தித் ஷம்லஹும் வ தம்மிர் தியாரஹும் வ خرب مراكزهم العسكرية. اللهم أرنا عجائب قدرتك أمام اليهود الظالمين المعتدين المحتلين لمسجدك الأقصى المبارك يا رحمن يا رحيم. اللهم انصر إخواننا المجاهدين في غزة وهي عزة يا رب العالمين. اللهم احفظ أرواح المسلمين، اللهم احفظ أموال المسلمين، اللهم احفظ أولاد المسلمين يا الله. اللهم احفظ أولاد المسلمين يا رحمن يا رحيم. وصلى الله وسلم على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين.